இந்த வேளையை நாம் சிந்திக்க இருப்பது இந்த சிலுவையின் இந்த பாடு மரணங்களை சிந்திக்கின்ற நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த பாடு மரணங்களை சிந்திக்கின்ற நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் சிந்திக்க இருக்கிறது இயேசுடைய அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினால நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள். தேவன் அந்த இரத்தம் சிந்தி, இந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கு என்பதை நாம் இந்த வேளை நாம் சிந்திப்போம் என்றால், முதலாவது நாம் இயேசுவின் இரத்தத்தினால மூலம் நமக்கு ஒரு மீட்பை என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பார்க்கிறோம். ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்ததுனால அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறதுன்னா, முதலாவது ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்து உண்டாக்கி வைத்திருக்க பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால என்ன சென்றால் மீட்கப்பட்டிருந்து அறிந்திருக்கிறீர்களே. முதலாவது என்ன செய்யறா, அந்த வீணான நடக்கை நின்று நமக்கு ஒரு என்ன சென்றால் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால ஒரு மீட்பு உண்டா இருக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால எப்படிப்பட்ட மீட்பு அது உண்டா இருக்கிறது என்று பார்த்தா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசியுங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது. முதல்ல பாருங்கள், முதல்ல என்ன, இந்த வீணான நடக்கை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் நமக்கு நம்மளை மீட்காதபடி அந்த மீட்பு உண்டாகாத குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவ வெளியேறப்பட்ட இரத்தத்தினால அந்த மீட்பு எது உண்டாயிருக்குன்னா, அவருடைய குமாரனாக அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்ன செய்கிறது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு முதலாவது ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிற பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில நமக்கு என்னத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறா, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது. இந்த இரத்தத்தினால்தான் மீட்பு. இந்த இரத்தம் சிந்துதல் இல்லாத நமக்கு மீட்பு உண்டாகாது என்று சொல்லி வேதங்கள் சொல்லுகிறத பார்க்கிறோம். இரத்தம் சிந்துதல் இல்லாம என்ன செஞ்சா பாவம் மன்னிப்பு உண்டாகாது. முதலாம் நூற்றாண்டுகள் பார்க்கும்போது ஆடுடைய இரத்தம், மாடுக்க இரத்தம், அப்போ மிருகங்களுடைய இரத்தத்தினால என்ன செய்யறதுன்னா மனிதன் என்ன செய்கிறான், இந்த மீட்பை தேடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த ஒரு நிரந்தரமான மீட்பு என்ன செய்ய இந்த ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ கொடுக்காத என்ன செஞ்சா தெய்வம் பரலோகத்தின் தெய்வம் என்ன செய்யறாச்சுன்னா பரலோகத்து மகிமையில அந்த விட்டு இந்த பூமியில வந்து அவரு மனுகுலத்துக்காக தான் உண்டாக்குன மனுகுலத்துக்காக என்ன செய்யறாச்சுன்னா தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பை என்ன செய்யறாச்சுன்னா அவர் உண்டு பண்ணி வைக்கிறத பார்க்கிறோம். முதலாவது பாருங்கள், முதலாவது என்ன எப்படி மீட்கின்றா அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வீணான நடக்கையில் என்று நம்மளை ரட்சிக்கிறத பார்க்கிறோம். இரண்டாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தருகிறத பார்க்கிறோம். மூன்றாவது பார்ப்போம் என்றால் நித்திய மீட்பை நமக்கு தருகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவரோட இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும்
ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இது ஒரு நித்திய மீட்பாக இருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வார்னா, இவர் ஆண்டவர் எதை உண்டு சொன்னா நித்திய மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. நமக்கு பாருங்கள், நம்ம இந்த முதலாவது என்ன வீணான நடக்கையில் என்ற ஒரு மீட்பு நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது பாவ மன்னிப்பாக மீட்பு கிடைக்கிறது. நாம் கர்த்தரை நம்பி விசுவாசிப்போம் என்றால் அந்த நித்திய மீட்பை என்ன செய்கிறாச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது பரலோகத்து மகிமையில விட்டு இனி அவருடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவருடைய சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட, கழுவி பரிசுத்தமாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை அவர் சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். அந்த வேளையில என்ன செய்யறச்சுன்னா, அந்த நித்திய மீட்பை என்ன செய்யறச்சுன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகிறத பார்க்கிறோம். இப்ப இந்த வேளையில நாம் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் என்ன செய்யறச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த நித்திய மீட்பை என்ன செய்கிறோம் என்ன நான் சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். முதலாவது பாவ மன்னிப்பாகிய ஒரு மீட்பு என்ன செய்யறச்சுன்னா நமக்கு கிடைக்கிறத பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து இரத்தத்தான அல்லாமல் எந்த என்ன செய்யணும், எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் இந்த மீட்பு கிடைக்காது. எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் இந்த மீட்பு கிடைக்காது. எந்த பரிசுத்தவான்களை நம்ம கேட்டாலும் இந்த மீட்பு கிடைக்காது. ஏனென்றால் இந்த பாவ மன்னிப்புக்காக, இந்த மீட்புக்காக ரத்தம் சிந்தினது இயேசு கிறிஸ்து ஒருவரே ரத்தம் சிந்தினான்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் மட்டுமே அந்த பாவ மன்னிப்பாக மீட்பை தரமே தவிர வேற எந்த வெள்ளாட்டுக்களாயோ இளங்காளைகளோ எந்த இதுமே என்ன செய்யாது இந்த மீட்பை தராதுன்னு பார்க்கிறோம். அவர் நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவோடு வர வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். யாரெல்லாம் முழு உலகத்தோடு, யாரெல்லாம் அவரை முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கிறார்களோ அவர்களை என்ன செய்வார்னா இந்த பாவ மன்னிப்பாக மீட்பை பெறுவார்கள். முடிவில் இந்த நித்திய மீட்பை என்ன செய்வார்கள், அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறத பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்ப்போம் என்றால் இயேசு இரத்தத்தின் மூலம் நாம் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நியராக இருந்தோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசியுங்கள். எபேசியர் 2:11 முதல் 13 வரை. 11 ஆனபடினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராக இருந்து மாம்சத்தினால் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்துல தேவனற்றவருமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க, இவ்வுலக என்ன செய்யணும், தேவனற்றவர்களாக எப்படி இருந்துச்சுன்னா அந்த அர்த்தத்துல முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபமானீர்கள். இந்த என்ன சொல்லப்பட்டா, ஆனா நீங்க முன்னே மாம்சத்தின் வரை புற ஜாதியராக இருந்து நாம் என்ன செய்யறோம்னா, நாம் முந்தின நாட்களை நாம் நினைத்து பார்க்கும்போது, முந்தின காலங்களை நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன செய்யறச்சுன்னா, இந்த மீட்பு யாருக்கு நினைச்சுன்னா ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யறச்சுன்னா ஒரு மீட்பு உண்டா இருந்தது. அவர்களுக்கு என்ன சென்றா ஒரு மீட்பு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வெள்ளாட்டுக்கான இளங்காலை மூலம் ஒரு சின்ன ஒரு மீட்பு அவர்களுக்கு உண்டா இருந்தது. நாம் என்ன எப்படிப்பட்டவர்களா இருந்த அந்த நாட்கள்ல நாம் என்ன செஞ்சோம்னா, நாம் அந்த புற ஜாதிகளாக நாம் இருந்தோம். அந்த கையினால என்ன செய்யறதுன்னா, முன்னே மாம்சத்தின் புறஜாதிகளாக இருந்தோம். மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று நம்ம என்ன செய்ய தள்ளப்பட்டோம். நான் ஒரு சில காலங்களில் எப்படிப்பட்டதுன்னா, அந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் அந்த ஜனங்களால் என்ன செய்ய நாம் விருத்த சேதனம் மற்றவர்கள் என்று புறந்தள்ளப்பட்டு நாம் இருந்தோம். அவர்கள் பாருங்க, அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ள ஒரு
அந்நிய மனுஷனுக்கு போக முடியாது. அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு மனுஷனுக்கு ஏற முடியாது. ஏனென்றால் அந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் என்றால் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்படி நாம் புறந்தள்ளிப்பட்ட இருந்த நம்மையும் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவரும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமாக என்ன செய்தோம் என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்கிறாச்சுன்னா அநேகர் இந்த நாட்கள் வரை இருக்கிறது. ஒரு கோவிலுக்குள்ள என்ன செய்ய முடியாது, ஏற முடியாத நிலைமைகள் இந்த நாட்கள்ல இருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இந்த மனுகுலம் இருந்து கொண்டிருந்தாங்களே, தெய்வம் என்ன செய்கிறாச்சுன்னா அவரே தாமே இறங்கி வந்து சகல ஜனங்களோட பாவங்களையும் என்ன செய்தா தம்மையில ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாச்சுன்னா அந்த மனுகுலத்துக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக மனுகுலத்துக்கு என்ன செய்தா மனுகுலத்தை அந்த தேவனோடு இணைக்கும்படியாக மனுஷனால தேவனோடு இணைக்கப்படாமல் இருந்த அந்த மனுகுலத்தை தேவனோடு இணைக்கும்படியாக என்ன செஞ்சார்னா முன்னே தூரமா இருந்த நீங்கள் என்ன செய்தா கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமீபமானீர்கள். அந்த இது எப்படி சேர்த்ததுன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே தான் என்ன செய்தோம் என்றால் தேவனிடம் சேர முடிந்தது. நாம் தள்ளப்பட்டவர்கள், நம்மளை என்ன செய்யா நேசிக்க முடியாத அக்கிரமக்காரன் அநேகக்காரன் என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு கூட்டமாக இந்த உலகத்துல மனுகுலம் இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் தேவன் என்ன செய்கிறான், இந்த பூமியில இறங்கி வருகிறான். இறங்கி வந்து என்ன செய்கிறான், தம்முடைய சொந்த இரத்தத்தை இந்த மனுகுலத்துக்காக சிந்தி முதலாவது பாவ மன்னிப்பாக ஒரு மீட்பை கொடுக்கிறார். அந்த மீட்பை பெற்றுக்கொண்டு அந்த மனுஷன் என்ன செய்யறான், தேவனுக்கு கிட்ட சேரக்கு இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக அந்த தேவனிடம் சேருகின்ற ஒரு சாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவாக அவன் பெற்றுக்கொள்ள பார்க்கிறோம். இது பாருங்கள், படிப்பு அறிவினால பெற்றுக்கொள்ள முடியாது, படிப்பு அறிவினால தேவனிடம் போய் சேர முடியாது, நம்முடைய உலக ஞானத்தினால தேவனிடம் போய் சேர முடியாது. என்ன செஞ்சா இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக நாம் தேவனுக்குள்ள சேர்கிற இந்த சிலாக்கியத்தை என்ன செய்கிறோம் சொன்னா அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆறுல அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு முதலாவது என்ன கிடைக்கிறது என்றால் பாவ மன்னிப்பாக மீட்பு கிடைக்கிறது. இரண்டாவது அவர்களுக்கு பாருங்கள் தேவனிடத்தை சேருகிற இந்த சாக்கியம் என்ன செய்கிறது கிடைக்கிறத பார்க்கிறோம். இது வேற எந்த வழியிலையும் வேற எந்த உலக ஞானத்தினாலே கிடைக்காது. உலகத்துல 1000 வழிகளா ஜனங்கள் சென்னாலும் எந்த வழியில என்ன செய்ய முடியாது, தேவனிடத்தை சேருகிற சாக்கியத்தை என்ன செய்கிறது எந்த வழியும் தராது. என்னென்றா எந்த மதத்திலையும் பார்க்கும்போது தேவனிடம் சேர வேண்டும் என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாதபடி பாவ மன்னிப்பை பெற முடியாது. அந்த பாவ மன்னிப்பை பெற்ற மனுஷனால மட்டும்தான் அந்த தேவனிட சேர முடியும் என்கிற ஒரு என்ன செய்கிறா ஒரு காலத்துக்குள்ள இந்த மனுகுலம் இருந்ததை பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது தான் தேவனே வந்து என்ன செய்யறாச்சுன்னா அந்த தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணினாரு. அடுத்து இரண்டாவது என்ன செய்யறாச்சுன்னா இந்த தேவனோட சேருகின்ற தேவனோட நெருங்கி வாழ்கின்ற தேவனோட உறவு கொள்கின்ற அந்த பாக்கியத்தை என்ன செய்யறாச்சுன்னா ஆண்டவர் தருகிறத பார்க்கிறோம். மூன்றாவது பார்ப்போம் என்றால் இயேசு ரத்தம் நம்மளோட பாவங்களை கழுவி என்ன செய்யறதுன்னா சுத்திகரிக்கிறது. முதலாவது பாவங்களை நீக்குகிறது, பாவ மீட்பு தருகிறது. மூன்றாவது நாம் பார்க்கும்போது முதல்ல பாவத்திலிருந்து ஒரு மீட்பு தருகிறது. இரண்டாவது இயேசு கிறிஸ்து ரத்தம் தேவனோட நம்மளை நெருங்கி சேர வைக்கிறது. மூன்றாவது பாருங்கள், இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம அனுதினமும் சுத்திகரிக்கிறது பார்க்கிறோம். அனுதினமும் இந்த பூமியில நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறதுன்னா இயேசு ரத்தம் நம்ம அனுதினமும் சுத்திகரிக்கிறத பார்க்கிறோம். நம்ம வெளிப்படுத்துற விசேஷம் 1:6 வாசிப்போம் என்றால் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்களால நம்ம கழுவுகிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம என்ன சொன்னா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் தேவன் நம்ம மேல அவர் அன்பு கூர்ந்ததுனால தமது ரத்தத்தினால என்ன செய்கிறாராம் நம்முடைய பாவங்களால நம்ம கழுவி நம்ம சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்துற 1:6 சொல்லுகிறது. 1 யோவான் 1:7 வாசிங்கள். 1 யோவான் 1:7 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒரு ஒளியில நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நாம் ஒளியில், அவர் ஒளி, அவர் அந்த ஒளியில தான் இருக்கிறாரு. அவர் ஒளியில் இருக்கிறாரு. அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்கிறதாம்? நம்மை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாவங்களை மொத்தம் கழுவி என்ன செய்கிறதுன்னா நம்மை சுத்திகரிக்கிறத பார்க்கிறோம். பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதனாலதான் என்ன செய்கிறோம்? நம்ம அனுதினமும் தேவனை என்ன செய்கிறோம்? அவரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டோட சேர்க்கிற அந்த சிராக்கியத்தை பெற முடிகிறது. நம்ம அடுத்து முதலாவது என்ன செஞ்சா பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. வெளிப்படுத்த 1:6 பாவங்களை என்ன செய்யுது? கழுவி சுத்திகரிக்கிறது சொல்லப்படுகிறது. ஆனா 1 யோவான் 1:7 சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று. 2 விதமான சுத்திகரிப்பை என்ன செய்கிறது? இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தருகிறத பார்க்கிறோம். முதலாவது பாவங்களை நம்ம கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. 2வது அன்னிதனும் பாவங்களை நம்ம விட்டு நீக்கி நம்ம நெருங்கி என்ன செய்யும்டா இந்த உலகத்துல பாவங்கள் என்ன செய்யுதுன்னா ஜனங்களை கிட்ட நெருங்கி நிற்கும். பாவங்கள் ஜனங்களை நெருங்கி நிற்கும். பாருங்கள், எங்க பார்த்தாலும் பாவங்கள் மறைந்து கிடக்கின்ற நாட்கள்ல அவரோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யுதுன்னா அந்த பாவங்கள் அணுகாதபடி அந்த பாவங்களை நீக்கி என்ன செய்யறாச்சுன்னா இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்கிறத பார்க்கிறோம். நம்ம 4வது பார்ப்போம் என்றா இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தின் மூலம் நாம் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆச்சரியமாக ஆக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்துற விஷயம் 1:6 வாசியங்கள். 1:5-6 உண்மையுள்ள சாட்சியம், மரித்தோர்ந்து முதல் பிறந்தவனும் பூமி ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்று கொண்டார். அவர் எப்படி ஆக்கியிருக்கிறார் பாருங்கள். தம்முடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள கழுவி தம்முடைய தேவனுக்கு முன்பாக பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்கிறாச்சுன்னா ராஜாக்களும் ஆச்சரியமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம்? ராஜாக்களும் ஆச்சரியமாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கப்படுவோம் என்று எழுதப்படவில்லை, ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறாரு. அவரை நாம் விசுவாசித்தா மதி, நாம் அவரை விசுவாசித்து அவருக்கு ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் இந்த பாக்கியங்களை எல்லாம் என்ன செய்வார்ச்சுன்னா பெற்றுக்கொள்வார் என்று பார்க்கிறோம். இந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். 5வது பார்ப்போம் என்றால் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு சமாதானம் உண்டாகிறத பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 5வது என்ன ஆசீர்வாதம் தரும் என்று சொன்னா சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. கொலோசியர் 1:20 வாசியுங்கள். கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கின மாதிரி அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால என்ன சின்ன சமாதானத்தை உண்டாக்குறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால என்ன செய்கிறாச்சுன்னா சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள் எத்தனை பெரிய நடிகர்கள் இடையில ஒரு நாள் ஒரு பார்த்தோம் பாருங்கள், ரஜினிகாந்த் ஒரு அரக்கையில போட்டிருந்து எவ்வளவு பணங்களை கண்டேன், எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளை கண்டேன், எவ்வளவு பெரிய ஆஸ்தி உள்ளவர்களை கண்டேன், எல்லாரும் எனக்கு பழக்கம் இருக்கிறது, ஆனா நிம்மதி கடுகளவு இல்லைன்னு சொல்லி ஒரு பேட்டியில பல ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்ததை பார்க்கிறோம். கடந்த நாட்கள் ஒரு நடிகையும் என்ன செய்யறாச்சுன்னா எனக்கு சகல ஆசீர்வாதங்கள் கை நிறைய சம்பளம் வருகிறது. ஒரு லேடி ஒரு பேட்டி கொடுத்திருந்து எனக்கு கை நிறைய சம்பளம் வருகிறது, ஆனா நிம்மதியோ சமாதானமோ கொஞ்சமும் இல்லைன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்ததை பார்க்கிறோம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாச்சுன்னா அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குறார் என்று சொல்லி கொலோசியர் 1:20 சொல்லுகிறது. அவர் ஆரெல்லாம் நம்புகிறார்களோ ஆரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ இந்த சமாதானத்தை என்ன செய்வார்கள்? அவர்கள் பெற்றுக் கொள்வார் என்று பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து செல்லும் போது இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை,
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறாரு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நம்புகிறார்களோ அவர்கள் இந்த சமாதானத்துல என்னைச்சுவார்கள், நிரப்பப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சமாதானத்தை என்னைச்சுவார்கள், அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். நாம் 6வது பார்ப்போம் என்றா, இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். இந்த சத்துருவாகிய சாத்தானை என்ன செய்யும் என்றா, எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொன்னா, இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிப்போம் என்றா, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தாங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தாங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்களாம்? இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சுட்டிக்காட்டின அந்த இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலையும் சாட்சியும் வசனத்தினாலே என்ன செய்தார்களாம்? சாத்தானை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால என்ன செய்யும் என்றா, சாத்தானை ஜெயிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர், ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்யறார், அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற பார்க்கிறோம். யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், சாத்தானை ஜெயிப்பார்கள். அதனால இயேசு கிறிஸ்துவை செல்லும் போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் சில உபத்திரங்கள் சாத்தான் கொண்டு வரலாம். ஆனா நம் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம் என்றா, அவருடைய இரத்தத்தை நம்புவோம் என்றா, அது எனக்காக சிந்தப்பட்டது என்று அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால சாத்தானை ஜெயிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறதுன்னா, இயேசு கிறிஸ்துவ இரத்தம் சம்பாதித்து வைத்திருக்கிறத பார்க்கிறோம். நான் 7வது பார்ப்போம் என்றா, இயேசு கிறிஸ்துவ இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியில செத்த கிரியைகளை என்ன செய்யும் என்றா, சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவோட இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் பாருங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவ ரத்தம் என்ன செய்யும் என்றா, அந்த செத்த கிரியைகளை நமக்குள்ள ஆண்டவர் செல்லும் பொழுது இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் பல பொல்லாத காரியங்கள் என்ன செய்யும் என்றா புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிற பார்க்கிறோம். அந்த செத்த கிரியைகள் எல்லாம் என்ன செய்யும்னா இருதயத்துல கிடக்கிறது. இந்த இருதயத்துல கிடக்கிற அந்த செத்த கிரியைகள் எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ன இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவ ரத்தம். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் என்ன செய்யும் என்றுச்சுன்னா ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சிகளை செத்த கிரியைகளார என்ன செய்யும் என்றா சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். 8வது பாப்பம் என்றா, இயேசுவின் ரத்தம் தேவனுடைய பரிசுத்த சன்னதிக்குள் பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு தைரியத்தை என்ன செய்ய கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால மட்டும்தான் என்ன செய்யும் என்றா, இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால மட்டும்தான் தேவன் அந்த பரிசுத்த சன்னதிக்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த பரிசுத்த சன்னதிக்குள்ள பிரவேசிக்க எந்த மனுஷனாலே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை நம்புகிறவன் அந்த ரத்தத்தின் வழியாக தான் என்ன செய்யும் என்றா அந்த பரிசுத்த சன்னத்துக்குள்ள பிரவேசிக்க முடிகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானோ தன்னுடைய மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுள்ளதுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாக நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இருக்கிறபடினால
மதி என்ன செய்யறா, அந்த ரத்தத்தினால என்ன செய்யறச்சுன்னா, அந்த ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாகிறது. தேவனுடைய அந்த பரிசுத்த சந்தோஷம், அது ஒரு புதுதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கம் இயேசு கிறிஸ்து உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. அந்த மார்க்கத்துக்குள்ள நாம் போய் சேர வேண்டும் என்றா, அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள நாம் போய் சேர வேண்டும் என்றா எப்படி போக முடியும் என்றுச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் வழியாகத்தான். ஆரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவர் ரத்தம் சிந்தன எனக்காக, என்னுடைய பாவங்களை நீக்கும்படியாக, எனக்கு சமாதானத்தை தரும்படியாக, எனக்கு இந்த நித்திய ராஜ்யத்தோட போகிற பாக்கியத்தை தருவதற்காக என்று சொல்லி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யும் என்றா இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அல்லாத எந்த வழியிலும் நம்ம ஒரு புண்ணிய சரத்துக்கு போகிறதுனாலேயோ அல்லது ஒரு புண்ணிய காரியங்களை செய்வதனாலேயோ என்ன செய்யும் என்றா நம்மளை என்ன செய்யாது, அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்காது. நாம் எந்த நற்கிரியின் மூலமும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனா நற்கிரியைகளை செய்ய வேண்டும். கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன செய்யும் என்றா, அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் தேவன், அதனால அவருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும். ஆனா நன்மை செய்வதனால நாம் பரலோக ராஜ்யத்தை போவோம் என்று பார்க்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் வழியாக தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள நமக்கு போக முடியும். நாம் இந்த வேளையிலே பாருங்கள், நாம் கேட்ட வார்த்தைகளை நம்பி இந்த வேளையில இந்த இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை ஆரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ வெளியேறப்பட்ட ரத்தத்தை இந்த பூமியில இயேசு கிறிஸ்து சிந்தி அநேக ஆசீர்வாதங்கள் இன்னும் வைத்திருக்கிறாரு. நமக்கு நேரங்கள் இல்லாதபடினால நாம் இப்ப கேட்ட வார்த்தைகளை நம்பி நமக்கு முதலாவது பாருங்கள், பாவ மன்னிப்பாகிய மீட்ப இயேசு கிறிஸ்து உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. நாம் கேட்ட வார்த்தைகளை நம்பி, ஆண்டவரே நீர் இந்த பாவ மன்னிப்பாக மீட்ப எனக்கு தரணும் ஆண்டவரே, நான் இந்த பாவ மன்னிப்பாக மீட்ப வேற எந்த வழியிலையும் வேற ஆறு நம்பினாலும் இந்த பாவ மன்னிப்பை மீட்ப ஒரு மனிதனும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு பாவ மன்னிப்பாக மீட்பு எந்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா அந்த இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தான் பாவ மன்னிப்பாக மீட்பை தரும். எந்த மனுஷனும் பாவ மன்னிப்பாக மீட்பை பெறாதபடி ஒரு மனுஷன் கூட அந்த நித்திய ராஜ்யத்தோட பெற முடியாது. அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பரலோக ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, ஆரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறார்களோ, ஆரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்காக பாருங்கள் பரலோக ராஜ்யத்தை தேவன் கட்டி வைத்திருக்கிறாரு. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை கூட்டி போவேன் என்று அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்கள், அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டாம். முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றா, இந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கின்ற பாவ மன்னிப்பாக மீட்பை பெற வேண்டும். முதலாவது இந்த பாவ மன்னிப்பாக மீட்பை பெற வேண்டும். இந்த மீட்பை பெற்றுக்கொண்டு அந்த தேவனிடம் சேருகிற அந்த சிராக்கியம் அந்த மனுஷனுக்கு இந்த இரத்தத்தினால்தான் உண்டாகிறது. இந்த இரத்தத்தினால மட்டும்தான் நாம் பரலோகத்தில் இருக்கின்ற தேவனிடம் போய் சேரக்குள்ள நாம் அந்த சிராக்கியத்தை பெறுகிறோம். அல்லாத இந்த இரத்தம் இல்லாத நாம் எப்படியாவது இந்த தேவராஜ்யத்தோட போவேன்னு சொன்னா ஒரு மனுஷன் போய் சேர மாட்டான். தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. மனுஷன் சுட்டு எரிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் தப்ப வேண்டும் என்றா என்ன செய்ய வேண்டும் என்றா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தேவனிடம் சேர வேண்டும். நாம் இன்னைக்கு ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை? அதுக்கு ஒரே வழி, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த பாவ மன்னிப்பை பெற்று நாம் தேவனிடம் சேர்கிற சிராக்கியத்தை பெற்று அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற அந்த புத்தக சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் இந்த தேவனை நோக்கி ஜெபிப்போம் என்றா, நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம் என்றா இந்த பாவ மன்னிப்போ நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த பூமியில வாழுகின்ற நாட்கள் வர தேவனுடைய ரத்தம் நமக்கு தருகிற அந்த சமாதானத்தோடு வாழ முடியும். எத்தனையோ ஜனங்கள் சமாதானம் இல்லாதபடி இந்த பூமியில தற்கொலை செய்து மாண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்துல எத்தனை பேர் பாருங்கள் அற்ப காரியங்களை பொறுக்க முடியாதபடி எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் தற்கொலை செய்து மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலை யாரெல்லாம் இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இலவசமாக தேவ இதெல்லாம் இலவசமாக சம்பாதித்து வச்சிருக்கிறாரு. ஒருத்த
₹1 செலவு இல்ல. இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தா மட்டும் அது அவர்களுக்கு பாவ மன்னிப்பை பெறுவார்கள். தேவனுடைய செய்கிற சிராக்கியத்தை பெறுவார்கள். அவர்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற சமாதானத்தை பெறுவார்கள். இன்னி அநேக பாக்கியங்களை வைத்திருக்கிறாரு. வாக்கு கடங்காத ஆண்டவர், வாக்கு கடங்காத ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டவர் வைத்திருக்கிற பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம தேவனுக்கு முன்பு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டு வைத்திருக்கிற பார்க்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு நன்மைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறாரு. இந்த வேளையில நீங்கள் இந்த இயேசுவை விசுவாசித்து அப்பாவும் இரத்தத்தினால என்ன கழுவோ, என்ன கழுவி சுத்திகரித்து நான் இன்றைக்கு வர அநேக இடங்களுக்கு போன கிடைக்கும் என்று நினைத்தேன். அநேக புண்ணியசனங்களை போன கிடைக்கும், அநேக பரிசுத்த வரங்களை நம்பின கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா உண்மையான ரட்சிப்பு, உண்மையான பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் மட்டுமே கிடைக்கும் என்பதை இந்த வேளையில் தேவனோட ஆவியானவர் உங்களோட பேசி இருக்கிறாரு. இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அந்த அவர்கள் இந்த வேளையிலே என்ன செய்வார்கள்? இந்த பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுக்கு இந்த ஒருத்தருக்கு இது ஆண்டவர் எவருத்தரும் கெட்டு போக கூடாது. எல்லாரும் இந்த பாவ மன்னிப்பாக மீட்பப்பட வேண்டும். எல்லாரும் தேவனுடைய சேர்க்கிற சிராக்கியத்தை பெற வேண்டும். எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றா அந்த சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சிலுவையிலே எல்லாத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறாரு. இந்த வேளையில விசுவாசத்தை தேவனை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றா இந்த வேளையிலே கர்த்தர் தேவன் உங்களுக்கு தருவாரு. அந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உங்க வார்த்தைகளை குறித்து சிந்தித்தோம் அப்பா. ஆண்டோட வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டோட வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து தேவன் வைத்திருக்கின்ற உன்னத பாக்கியங்களை அப்பா அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இரத்தத்தினால சம்பாதித்து வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை அனுபவிக்கத்தக்கதாக தேவன் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். தேவ கரத்திலே ஒப்பு கொடுங்க. ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். இளைமானோரை எடுத்த இயேசுராஜன் தந்தை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இளைமானோரை